TNSET Paper 1 Direction Sense Test Part 2. Fifth question. 6 students are sitting in a row. K is sitting between V and R. V is sitting next to M. M is sitting next to B. Who is sitting on the extreme left? And Q is sitting next to R. Who are sitting against to V? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரோவில் உட்காடுறாங்க. அதில் கே வந்து நடுவில் இருக்காங்க, விக்கும் ஆருக்கும் நடுவில். அதே மாதிரி வி வந்து எம்முக்கு அடுத்தாப்புலே இருக்காங்க, எம்மு வந்து பிக்கு அடுத்தாப்புலே இருக்காங்க. ஆனால் பிங்கிறது எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட்டாக அந்த கார்னரில் இருக்காங்கன்னு அர்த்தம், லெஃப்ட் சைடில். அடுத்து கியூ வந்து நெக்ஸ்ட் சிட்டிங் டு ஆருக்கு அடுத்தாப்புல இருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா who are sitting against to V, விக்கு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போது நம்ம எப்படி செய்யலான்னு பாருங்கள். ஒரு லைன் போட்டுக்கிறேன், அதான் ரோ. சரியா? இப்போது 6 மெம்பர்ஸ்னால் 6 கோடு போட்டு வச்சுக்கிறேன், லைன் போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. K is sitting between V and R. கேங்கிறவங்க விக்கும் ஆருக்கும் நடுவில் உட்காடுறாங்க. சரியா? அதனால் ஏதோ ஒரு லைனில் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போ கே நடுவில், இங்கிட்டு வி போட்டுக்கிறேன், இங்கிட்ட ஆர் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வி இஸ் நெக்ஸ்ட் டு எம். விங்கிறது யாருக்கு அடுத்தாப்புல உட்காந்துருக்காங்களா, எம்முக்கு அடுத்தாப்புல உட்காந்துருக்காங்க. சரியா? அப்போ விக்கு முன்னாடி வந்து எம்மு. ஓகேவா? அடுத்து எம்முக்கு அடுத்தாப்புல சிட்டிங் டு யார் இருக்காங்கன்னா பி இருக்காங்க. அவங்க தான் என்னதுன்னா லெஃப்டில் லாஸ்ட்டாக இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ எம்முக்கு முன்னாடி போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரீமில் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். சரியா? லெஃப்ட் சைடில். அடுத்து பாருங்கள், கியூங்கிறது வந்து நெக்ஸ்ட்டு டூ ஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆருக்கு அடுத்தாப்பில் போட்டிருக்கேன், அவங்க இந்த லாஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? இப்போது கொஸ்டினில் பாருங்கள், ஹூ ஆர் சிட்டிங் அகேன்ஸ்ட் டு பி. விக்கு அப்புறமா உட்காந்துருக்கவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க யாருன்னா எம்மும் கேயும். அப்போ ஆப்ஷனில் பாருங்கள் இ தான் ஆன்சர், எம் அண்ட் கே. சரியா? ஆப்ஷன் இ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Okay, next question. 6 friends A, B, C, D, E and F are sitting in a closed circle facing the center. E is to the left of D. C is between A and B. F is between E and A. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் who is to the left of B, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் who is to the right of C, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது போன சம் என்ன பார்த்தோம்னா ரோ பார்த்தோம், இந்த சம்மில் சர்க்கிளில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது மாதிரி. ஓகேவா? இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். கொஸ்டின் ரீட் பண்ணலாம். கொஸ்டினை பாருங்கள். 6 ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஏலேருந்து எஃப் வரைக்கும் சொல்லியிருக்காங்களா. இவங்க எல்லாமே சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இப்போது இ இஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் டி, டிஇக்கு லெஃப்ட் சைடில் தான் இ இருக்காங்க. சிங்கிறவங்க வந்து ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்காங்க. எஃப்ங்கிறவங்க இக்கும் ஏக்கும் நடுவில் இருக்காங்க. சரியா? இப்போ இதில் இருந்து பிக்கு லெஃப்ட் சைடில் யார் இருப்பான்னு கேட்டிருக்காங்க, சிக்கு ரைட் சைடில் யார் இருப்பான்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 6 ஃப்ரெண்ட்ஸு சென்ட்ரல் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ நம்ம சர்க்கிள் போட்டு தான் இந்த சம் செய்யணும். சரியா? பாருங்கள், ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். இதில் 6 ஃப்ரெண்ட்ஸா, அப்போ கோடு போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6. ஓகேவா? போட்டாச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சென்டரை ஃபேஸ் பண்ணி தான் உட்காந்துருக்காங்க. சரியா? எத்தனை பேர் மொத்தம் 6 மெம்பர்ஸ். அப்போ எஃப் வரைக்கும், ஏலேருந்து எஃப் வரைக்கும். இப்போது இ இஸ் லெஃப்ட் ஆஃப் டி. டிக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்கன்னா இ இருக்கேன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ இந்த இடத்துல நான் வந்து இ போட்டேன்னா, சாரி டி ஃபஸ்ட்டு போட்டுக்கோமா, டி போட்டேன்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இ. ஓகேவா? அடுத்து என்னதுன்னா சி இஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் இஸ் பிட்வீன் இ அண்ட் ஏ. ஓகே, அப்போ நான் வந்து சி எங்கே போட்டேன்னா ஏயும் பியும், ஏன்னா சி தான் நடுவில், ஏயும் பியும் பக்கத்தில் நடுவில் ஏ. இப்போ இக்கும் ஏக்கும் நடுவில் யார் இருக்கான்னு சொல்கிறா, எஃப். சரியா? அப்போ 6 ஃப்ரெண்ட்ஸுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, ஹூ இஸ் லெஃப்ட் ஆஃப் பி.
பிக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கான்னா டி. ஓகேவா? அப்போது ஆப்ஷனில் என்னென்னா பிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது டி. அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? அங்கே தான் டின்னு ஆன்சர் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் தி ரைட் ஆஃப் சி? சிக்கு ரைட் சைடில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ சிக்கு ரைட் சைடில் யார் இருக்கா? ஏ. ஓகேவா? ஆப்ஷனில் எங்கே இருக்குது? டி. டிங்கிறது தான் என்னதுன்னா ஏ. ஓகேவா? தட்ஸ் ஆல். இந்த சம் ஓவர். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 families A, B, C, D, E, F are living in houses in a row. Okay. B has D and F as a neighbor. E has A and C as a neighbor. A does not live next to either F or D. If C does not live next to D, who are the F next door neighbors? ஓகேவா? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அவங்களாம் நெக்ஸ்ட்டுன்னு அந்த ரோ வைஸில் இருக்காங்க. ஓகேவா? நெய்பர் பக்கத்தில் இருக்காங்க. இப்போ பி வந்து யார் பக்கத்தில் இருக்குன்னா டிக்கும் எஃப்க்கும் பக்கத்தில், ஈங்கிறதும் ஏக்கும் சிக்கும் பக்கத்தில். ஆனால் அந்த ஏங்கிறவங்க வந்து எஃப்க்கும் ஆருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அந்த சிங்கிறவங்க வந்து என்னது டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்போ யார் வந்து எஃப் பக்கத்தில் இருப்பா, நைபர் வந்து இருப்பான்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். சரியா? அப்போ இவங்க வந்து ரோ வைஸ் தான். அப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 6 மெம்பர்ஸ்க்குள்ளது ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? 6. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, பி வந்து டிக்கும் எஃப்க்கும் சரி நைபர்ஸாக இருக்காங்க. அப்போது ஏதாவது ஒரு லைனில் ஏதாவது ஒரு எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஏதாவது எடுத்துக்கிறேன். ஒரு லைனை வந்து இங்கே நான் பி மார்க் பண்ணேன்னா ஒன்று இங்கே டியாக இருக்கணும், இங்கே எஃப்பாக இருக்கணும். இல்லாட்டினா மாற்றி போட்டுக்கணும். சரியா? இன்னொரு லைன் கூட போட்டு நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஈங்கிறது வந்து ஏக்கும் சிக்கும் நைபர் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நான் இ மார்க் பண்ணேன்னா இங்கே ஏயாக இருக்கும், இங்கே சியாக இருக்கும். எனக்கு இதுலேயே 6 மெம்பர்ஸ் அமைஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்த கொஸ்டின் ஏ வந்து டஸ் நாட் நெக்ஸ்ட் டு டி, எஃப்க்கும் டிக்கும். ஓகே, ஏ இங்கே இருக்குது. அப்போ எஃப்க்கும் டிக்கு சம்மந்தம் இல்லை. சியும் அதே மாதிரி டிக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அப்போ எஃப் பக்கத்தில் யார் இருப்பா நைபர்? அப்போ பியும் சியும் மட்டும்தான். சரியா? அப்போது பியும் சியும் தான் ஆன்சர். ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் நெக்ஸ்ட் டோர் நைபர் வந்து யார்? டி, பி அண்டு சி. ஓகேவா? ஆப்ஷன் வந்து டி, ஆன்சர் வந்து பி அண்டு சி. தேங்க்யூ.